ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்றைக்கி நம்ம கில்லி பிரியாணி செய்யலாமா? இதுக்கு வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூனு தனி மிளகாத்தூள், உப்பு, தயிர், ஒரு 3 ஸ்பூனு தயிர் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா இதில் உப்பு ஏறணும். அதுக்காக தான் இதை ஊற வைக்கிறோம். ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ இதை மூடி ஓரமாக வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், தக்காளி, பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு குக்கரை வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு 4-5 பெரிய வெங்காயமாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதுலேயே ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நான். இப்போ 1 கிலோ அரிசி, 1 கிலோ கறி, இது கூட வந்து ஒரு 5 தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே கறியிலையும் சேர்த்துருக்கோம் 1 ஸ்பூனு. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மொத்தமாக 3 ஸ்பூனு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டு இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்தாச்சு. இது தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தயிரை வதக்கிட்டு இப்போ நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை சேர்த்து நல்லா இதில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மறுபடியும் இதில் நம்ம மசாலா சேர்க்கணும். இதுக்கு வந்து தனி மிளகாத்தூளும் சிக்கன் பிரியாணி மசாலா, இது வந்து மட்டனில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் வந்து சிக்கனில் தான் செய்கிறேன் இந்த கில்லி பிரியாணி. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்பவுமே வறட்சியாக பொலன்னு செய்கிறது, இது வந்து கொஞ்சம் குழைவாக செய்யும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக உங்கள் கூடவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இதில் வந்து பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் ஒரு 3 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா வேணும்னு விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். இதுவே நல்லாயிருக்கு, ஸ்மெல்லு போதும். அதனால் இதை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாம் கறி கூட வதங்கி வர மாதிரி இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்து நம்ம கறியை ஊற வச்சுருந்தோம். இப்போ பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வைக்கணும். அரிசி வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி வந்து 1க்கு 1.5 எப்பயுமே வைக்கணும். இதில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணும். 1க்கு 1.25 அப்படின்னு வச்சோம்னா கொஞ்சம் அந்த குழைவு தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குழைவாக கிடைக்கும். லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஒரு லெமனு, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி 2 சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நம்ம ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதும். அரிசி சூப்பராக நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் 2 விசில் விட்டால் போதும். ஸோ 2 விசில் விட்டுட்டு ஒரு அந்த ஸ்டீமெல்லாம் இறங்குற வரைக்கும் ஒரு 1/4 hour மூடி திறக்காமல் அப்படியே வச்சுருங்க. சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும்.
பிரியாணி ரெடி பாருங்கள். ரொம்ப குழைவாகவும் இல்லாமல் உதிரி உதிரியாகவும் இல்லாமல் அப்படியே கரண்டியில் எடுத்து போடும்போது அப்படியே விழுது பார்த்திங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் கில்லி பிரியாணி செய்யணும். அவ்வளோதான். பார்க்கும்போதே வாயில் எச்சி ஊறுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே பாய்.